டீ குடிக்கிறது எல்லாருக்கும் வழக்கமாக இருக்குதுங்க. அப்படி நம்ம டீ குடிக்கும்போது நம்ம இந்த ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மிக்சரு, ஸ்வீட்டு, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி புட்டு இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு சத்தான ஒரு உணவு உள்ளே அனுப்பணும் அப்படின்னா நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள், போடா அந்த பக்கம் போடா. டேய், மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல விடுறியாடா? போடா அந்த பக்கம். இதுக்கு வேறு இடமே கிடைக்காது. இங்கே பாருங்கள் எங்கே படுத்துருக்கான்னு பாருங்க, கேளுங்க இவனை. டேய், தள்ளி போய் படுறா, டீ குடிக்கணும் நான். டேய், தள்ளி போடா, தள்ளி போய் படுறா, டீ குடிக்கணும்டா. அங்கே போய் வெளியில் போய் படுறா, போடா. இங்கே படுத்தா நீ எப்படி டீ குடிக்கிறது? எந்திரிச்சு போ, போ அங்கே வெளியில் போய் படு, போ போ. அதை அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், போ. வெளியே போய் படு, இல்லைன்னா தள்ளி போய் படு, போ. படு, அப்படியே வெளியே போய் படு, போ. அம்மா கூட போய் படுத்துக்கோ, போ அம்மா கூட. வெளியே போன்னு சொன்ன போயாச்சு, ஆனால் அங்கே கடந்து தேங்காய் தொட்டி எடுத்துகிட்டு போயிட்டான் பாருங்கள். சரி, நம்ம இப்படியே இதுக்கு வந்துடலாம். இங்கே பாருங்கள், டீ குடிக்கும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த போண்டா, முறுக்கு, மிச்சரு இந்த மாதிரி சாப்பிட்றத விட எண்ணெய் ஐட்டம் பலகாரத்தை தவிர்த்து இந்த மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவை எடுத்துக்கிட்டால் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், நீண்ட ஆயுளும் வாழ முடியும். இது பாருங்கள், ராகி புட்டு. ராகி புட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் லைட்டாக தேங்காய் கலந்து நாட்டு சக்கரை சேர்த்து வாசனைக்கு ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.